அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது அப்படின்னாலே சின்னதாக நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. இந்த பாம்பு ரெண்டும் சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்துமா, அல்லது நமக்கு ஏதாவது வாரி கொடுத்து நமக்கு வசதியை கொடுக்குமா அப்படின்னு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பும் அடுத்த நிமிஷம் நம்ம மனசுக்குள்ளார இருக்குங்க. ராகு தந்தை வழி பாட்டன் பாட்டினுடைய பாப புண்ணியங்களாக நமக்கு பலன்களை தருகிறது. கேது பகவான் எப்பொழுதுமே தாய் வழி பாட்டன் பாட்டிக்குரிய சில நல்லது அல்லதெல்லாம் நமக்கு கலந்து தரக்கூடிய கிரகமாக இருக்கிறது. ராகு பகவான் இதுவரைக்குமே மீனத்தில் இருந்தார், இப்போ கும்பத்துக்கு மாறுகிறார். அதே போல் கேது பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில் இருந்தார், இப்போ சிம்ம ராசிக்குள்ளார இன்னையிலேருந்து மாறுறாருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றிலிருந்து அதுக்கு அடுத்தது 5/12/2026 வரைக்கும் இந்த வீடுகளிலேயே இருந்து இந்த ரெண்டு கிரகங்களுமே பலன்களை நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ராகு தான் நமக்கு விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி கேது இருக்கார் இல்லைங்களா, அவர் ஞானத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர். ராகு கேதுனுடைய பொதுவான பலன்கள் சிறப்புகள் இதை பற்றி ஏகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் எங்கள் ராசிக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஆவலாக பார்த்துட்டு இருக்கீங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய தினம் ராகுவும் கேதுவும் மாலை 4:30 பயிற்சி அடைகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப்போவதுங்கிற ராகு கேது பயிற்சி பலன்களை இனி பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல பதுங்கி கிடந்த கருணாகமாகிய ராகு பகவான் இப்போது 11வது வீட்டுக்குள்ளார இன்னையிலேருந்து உட்கார்றாருங்க. அதனால திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டுங்க. அடுத்த வருடம் மே மாதம் வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை ராகு மேல விழுந்துட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கும், சொத்து பத்துக்கள்லாம் வாங்குவீங்க, மூத்த சகோதர வகையில உதவிகள்லாம் கிடைக்கும், வண்டி வாகனம் புதுசும் வாங்குவீங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி உயர்வதாகவே இருக்குங்க. வீடு ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்ணு வாங்கி மனை வாங்கி கட்டலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது மாதிரி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது சின்னதாக வியாபாரம் தொடங்கிறது, இரட்டை வருமானம், அது மாதிரியான வாய்ப்புகளையும் இந்த ராகு கொடுப்பாருங்க. இருக்கிற வேலையில் உத்தியோகத்தில் திடீர் ப்ரமோஷனும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த கேது இப்போது 5வது வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறாருங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூர்வீகத்தில் பெருசாக சொத்து வாங்க வேண்டாம், அங்கே போய் நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது வர்றதுனால தேவையில்லாத சில எதிர்மறை எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளார வரும், அதெல்லாம் தூர தூக்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி முன்ன இருந்ததை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தையும் செல்வ வளங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. பரிகாரமாக திருப்பாம்புரத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனை சென்று வணங்குங்க. அதே மாதிரி துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. இந்த பயிற்சி அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைவது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. 2 பாம்பு கிரகங்களும் கேந்திரங்களில் உட்கார்றது, அதாவது கேது 4வது வீட்லேயும் ராகு 10வது வீட்லேயும் உட்கார்றதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. கேது 4ஆம் இடத்துல உட்கார்றதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. எப்படி இருந்தாலும் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. வீடு கட்டுறதா இருந்தால் பிளான் அப்ரூவல் இல்லாமல் கட்டாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு சொத்து வாங்குறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. எப்படி பார்த்தாலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. ஆனால் 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை உண்டுங்க. அதே மாதிரி ராகுவை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால புது வேலை
அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலும் எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. ராகு பகவான திடீர் திருப்பங்கள் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதே மாதிரி திடீர் யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. வருமானம், வசதி வாய்ப்புகளும் மேல மேல பெருகி கொண்டே போகுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியால உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கிறதுக்கு திருநாகேஸ்வரம் சென்று அங்க இருக்கக்கூடிய ஈசனை எல்லாம் நீங்க வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் தானமாக கொடுங்க, அமோகமா இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களை கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை போட்டு பாடாப்படுத்தின இந்த கேது இப்போ தாங்க 3வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைய இருக்கிறாருங்க. அதனால் மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. வீட்டை விற்கலாமா அல்லது சொத்தை விற்கலாமா, பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை விற்கலாமா, இப்படி பல வகைகளில் நீங்கள் குழம்பிக்கொண்டே இருந்தீங்க. எதையும் விற்க வேண்டாம், நமக்கே இப்போ வருமானம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, அல்லது மற்றவங்க கொடுத்து நமக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க, அதனால் எதுவும் விற்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இனிமே யோக பலனை இந்த கேது உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இனம் தெரியாத மனக்கவலைகள்லேருந்து நீங்க வெளியில வந்து இனிமே நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான சுப சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளையும் நீங்க இனிமே எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ராகுவும் உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து உத்தியோகத்துல பல தொந்தரவுகளை கொடுத்தாரு. இப்போது 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, அந்த வகையில் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே செய்வாருங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி மாதுளம் பழம் தானமாக கொடுங்க, அமோகமா இருக்குங்க. கடகராசிக்காரர்களே, நண்டு ராசியில பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே பாம்பு கிரகங்களாகிய ராகுவும் கேதுவும் நல்லது தாங்க கொடுப்பாங்க. இதுவரைக்கும் 3-9 இருந்து நல்லதை கொடுத்தாங்க. இப்போது 2வது வீட்டில் கேதுவும் 8வது வீட்டில் ராகுவும் வந்து உட்கார இருக்காங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால முன்ன மாதிரி வெளிப்படையா பேசுறதை நீங்க தவிர்க்க பாருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுலையும் இறங்க வேண்டாங்க. அதே மாதிரி எடுத்தெடுப்பிலே எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதற்குமே யாருக்காகவும் உறுதிமொழி எதுவும் தர வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் தான தர்மத்தில் இறங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறதும் நல்லதுங்க. 8ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கணும். தொலைதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கெடுபலன்களை ஒரு பக்கம் தரத்துக்கு முயற்சி பண்ணாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தஞ்சாவூர் அருகிலுள்ள புன்னைநல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மாரியம்மனை சென்று வணங்கி வாருங்க. உலர் திராட்சை பழம் தானமாக கொடுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருடமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பணப்பற்றாக்குறையை கொடுத்து வந்த கேது குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களையும் வாக்குவாதங்களையும் கொடுத்து கணவன் மனைவிக்குள்ளார மனக்கசப்புகளை ஏற்படுத்திய கேது இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாருங்க. இனிமே பண கஷ்டம் இருக்காதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ பிரச்சனை எல்லாம் விலகுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்காதீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இனந்தெரியாத ஒரு பயத்தை கொடுத்து வந்தாருங்க. அப்படிப்பட்ட ராகு இப்பொழுது உங்க ராசிக்கு 7வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பங்குதாரர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மனைவிக்கு சின்ன சின்னதாக உடல்நல குறைவுகளும் கொஞ்சம் இருக்கும். மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து
இருந்து கொண்டிருக்குங்க. இருந்தாலும் முன்னாடி இருந்த இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கீழ பெரும்பள்ளத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ராகு கேதுவை சென்று தரிசனம் செய்யுங்க. அதே மாதிரி மறவாமல் உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க, அமோகமா இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருடமாக மருந்து மாத்திரை மருத்துவமனை டாக்டர்னு நீங்கள் அலையாத நாளே கிடையாதுங்க. அந்த நிலைமை இனிமே மாறுங்க. உங்கள் ராசியை விட்டு கேது விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் அதிகமாகும். துருதுருன்னு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மனசுக்குள்ளே இருந்த கோபங்கள் சோகங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட சந்தேகங்களையும் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்து வந்த ராகு 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. கடன் பிரச்சனை வழக்குகள் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே இனிமே உங்களுக்கு தீர்ந்து எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மேலும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ மேல்மலையனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை சென்று தரிசனம் செய்யுங்கள். பச்சரிசி தானமாக கொடுங்க, அமோகமா இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, எங்கே போனாலும் தொந்தரவு, யார்கிட்ட போனாலும் சண்டை சச்சரவு, எதை பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்களில் சிக்கி கிடந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அருமையாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. கேது 11வது வீட்டுக்குள்ள இருந்து உட்கார்றதுனால திடீர் பண வரவு, கொடுத்து ஏமாந்து போன தொகை கிடைக்கிறது, சகோதர வகையில் வந்து சேர வேண்டிய சொத்து பாக பிரிவினை சுமூகமாக முடியறதுன்னு எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தர போறாருங்க கேது. அதே மாதிரி ராகுவும் 5வது வீட்டில் வந்து உட்கார்ந்து குரு பகவானுடைய பார்வையை பெற இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வருங்க. அதே மாதிரி பூர்வீகத்திலையும் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மேலே மேலே உங்களுடைய அறிவுத்திறனை அதிகப்படுத்தி கொள்ள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு சிலர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உறுதியாக நீங்கள் வந்து ஏதேனும் துணிமணி தானமாக கொடுங்கள், அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருட காலமாக ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நல்லது செய்து கொண்டிருந்த ராகுவும் கேதுவும் இப்போது மாறிக்கொண்டே இருக்காங்கங்க. குறிப்பாக ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் கேது 10ஆம் இடத்துலையும் வந்து உட்கார இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் நீங்கள் வாங்குவீங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை முழுமையாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசமும் செய்வீங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் நல்ல மருத்துவர் கிடைச்சி அவங்க குணமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இப்படி பலவிதமான யோகங்களை இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளித்தர போறாருங்க. கேது 10ஆம் இடத்துல வந்து உட்கார இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அப்பப்போ மறைமுக எதிர்ப்புகள், மரியாதை குறைவான சம்பவங்கள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சிலர் உங்களை முன்னால புகழ்ந்து பின்னால இகழ்ந்து குறை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால 10ஆம் இடத்துல கேது வந்து உட்கார இருக்கிறதுனால வீணான பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வீடுண்டு வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சியால உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்க வெள்ளிக்கிழமையில நீங்க ராகு காலத்துல விளக்கேத்துங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. தனுசு ராசிக்காரர்களே,
கடந்த 1.5 வருடங்களாக உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்காம சங்கடத்தையும் எங்கே போனாலும் தோல்வியையும் எதிர்ப்புகளையும் கொடுத்து வந்த ராகுவும் கேதுவும் இன்றைய தினம் அதிர்ஷ்டத்தை தருவதற்காக அருமையான இடத்துக்கு மாறுறாங்கங்க. ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குள்ளார வந்து உட்கார்றதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை தொட்டாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். அம்மாவுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள் அதெல்லாம் சரியாகி அம்மா இனிமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. பூர்வீக சொத்து அதெல்லாம் உங்கள் கைக்கு வருங்க. அதே மாதிரி புது வீடு வாகனம் அதெல்லாம் வாங்குவீங்க. அடுத்தடுத்து ராஜயோகங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆவது வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மற்றபடி புது யோசனைகள் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர், முன்னாடியே எல்லாவற்றையும் யூகித்து உணரக்கூடிய ஆற்றலும் இனிமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நாகர்கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நாகராஜ சுவாமிகளை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. அமோகமா இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, ஓரளவு யோக பலன்களை இதுவரைக்கும் கொடுத்து வந்த ராகுவும் கேதுவும் இப்போ கொஞ்சம் சுமாரான இடங்கள்ல தாங்க வந்து உட்கார்றாங்க. 2ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருங்க. வரவேண்டிய பணம் கூட தடங்கி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக வருதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. யாருக்கும் வாக்குறுதி தந்துட வேண்டாங்க. ஜாமீன் கேலண்டர் கையெழுத்து போட்டுற வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்துக்கலான்னு சில விஷயங்களை தள்ளி போட்டு செய்தீங்கன்னா நலமா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே மாதிரி 8ஆவது வீட்டில் கேது வந்து உட்கார்றதுனால சந்தேகத்தால் சில சங்கடங்கள்லாம் வரும். தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக எதையாவது பொறுப்புகள்லாம் ஏற்றுக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. இருந்தாலும் கெடுபலன்கள் எல்லாம் விலகி யோக பலன்கள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் பேரையூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நாகநாத சுவாமிகளை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி மறவாமல் யாருக்காவது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. மலவாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருட காலமாக உங்களை கசக்கி பிழிந்து காய வைத்த ராகுவும் கேதுவும் இப்போது ஓரளவு நன்மை தரக்கூடிய வீடுகளுக்கு இன்றைய தினம் பயிற்சி அடைகிறாங்க. கண்ணில் இருக்குது, ஆனால் கையில் கிடைக்கல, கைக்கு வந்து சேரல. அந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகளை ராகுவும் கேதுவும் கொடுத்தாங்கங்க. 2ஆம் இடத்தை விட்டு ராகு விலகி உங்கள் ராசிக்குள்ளார வர்றதுனால இனிமே பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இனிமேல் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்திலேயும் உணவு கட்டுப்பாடு இனிமேல் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. மற்றபடி ராகுவால் இனிமேல் அதிர்ஷ்டகரமான யோக பலன்கள் உண்டு. முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா போதுங்க. 7ஆம் இடத்துல கேது வந்து உட்கார இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துங்க. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மேலும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ காளஹஸ்தியில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனையும் ராகு கேதுவையும் வணங்கிவிட்டு வாங்க. கோதுமை தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, அப்பாடா
பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு அலறி அடித்து கொண்டு உங்களை ஓடவிட்ட அந்த ராகுவும் கேதுவும் இப்போது அமோகமான இடத்துக்கு வராங்கங்க. ராகு உங்கள் ராசியை விட்டு 12வது வீட்டுக்கு வர்றதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சந்தேகம் குறையும், முன்கோபம் விலகும், எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. திடீர் பண வரவு உண்டு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வியாபார உத்தியோகமும் அமோகமாக இருக்குங்க. 7வது வீட்டில் கேது உட்கார்ந்து கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு, பிரிவுகளையும் கொடுத்தாரு. அந்த நிலைமை மாறி இனிமே தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. புது வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவீங்க. குடும்ப வருமானமும் அதிகமாகி கொண்டே போகுங்க. இந்த ராகுகேது பயிற்சியால் யோக பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு சென்னை புறநகர் பகுதியில் திருவேற்காட்டில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மனை சென்று தரிசனம் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதேனும் ஒரு பழம் வாங்கி கொடுங்க. அந்த பழம் மூலமாக உங்கள் வாழ்க்கை இனிதாகுங்க. அன்பிற்கினியவர்களே, இன்று நிகழ இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் எல்லோருக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடியதாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.